உழவர் சாரல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கோழி பண்ணை அமைக்கிறதுக்கான மானியம், அதாவது ஆடு, கோழி, பன்றி அமைக்கிறதுக்கான மத்திய அரசு கொடுக்குற மானியம் பற்றி போட்டிருந்தோம். அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நாம் இந்த 50% மானியம் குறிப்பாக பெண்களுக்கான மானியம் எப்படி வாங்குறது, அதோடைய தகுதி என்ன அப்படின்றதையும் போட்டிருக்கோம். இந்த 2 வீடியோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஒரு வீடியோலேயே, லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இது பெரிய அளவிலான பண்ணை அமைக்கிறதுக்கான 50% மானியம் மத்திய அரசு கொடுக்கறது. இதே 50% மானியம் ஒரு சிறிய அளவில் நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கிறதுக்கு தமிழக அரசாங்கம் கொடுக்குறாங்க. அதை பற்றின டீட்டெயில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இது, சரிங்களா? ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 50% மானியம் கோழி பண்ணை அமைக்கிறதுக்கு, சிறிய அளவில் ஒரு நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கிறதுக்கு கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக இந்த 2024-25 கொடுக்க போகிற அந்த மானியத்தை பற்றின முழு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கல, நான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் முன்னாடி சொன்ன அந்த 2 வீடியோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ, இந்த மானியம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது பெண்களுக்குன்னு கிடையாது, ஆண்களுக்குன்னு கிடையாது. பொதுவாக யார் வேணாலும் வாங்கலாம். ஒரு சிறிய அளவில் நான் நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கணும், எனக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மானியம் வாங்குறதுக்கு நீங்கள் அப்ளை விண்ணப்பிக்கலாம், சரிங்களா? ஸோ இது 2024-25க்கான மானியம். இதில் 50% மானியம் அப்படின்னா ஒரு 220 கோழி வாங்கி நீங்கள் ஒரு பண்ணை அமைக்கலாம். அந்த அமைக்கிறதுக்கு 50% மானியம் கொடுப்பாங்க. அந்த 50% மானியம்னா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மொத்த செலவில், அதாவது நீங்கள் பண்ணை அமைக்கிறதுக்கு நீங்கள் செய்ய போகிற அந்த மொத்த செலவில் தான் அந்த 50% மானியம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது என்ன செலவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோழிக்கு கொட்டகை அமைக்கிறீங்க இல்லையா, அந்த கட்டுமான செலவு, அதுக்கான உபகரணங்கள் வாங்குவீங்க இல்லையா, அதாவது தீவன தட்டு, தண்ணீர் வைக்கிற தட்டு, இதெல்லாம் வாங்குவீங்க இல்லையா, அந்த உபகரணங்களுக்கான செலவும் சேர்த்து, அப்புறம் நீங்கள் இன்னைக்கு கோழி வாங்கி பண்ணை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த 4 மாதத்துக்கான தீவன செலவும் சேர்த்து தான் அந்த மொத்த செலவில் வரும். அந்த மொத்த செலவில் ஒரு 50% மானியம் கொடுக்குறாங்க. அந்த 50% அதிகபட்சமாக ஒரு 1.5 லட்சம், சரிங்களா? அந்த 1.5 லட்சம் மானியம் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படின்னா நீங்கள் ஒரு 3 லட்சம் முதலீடு போடுறீங்கன்னா 1.5 லட்சம் நீங்கள் மானியம் வாங்கிக்கலாம். அந்த மீதி 1.5 லட்சம் இருக்கு இல்லையா, அது உங்கள் சொந்த செலவாக இருக்கலாம். நீங்கள் உங்ககிட்ட உங்களுடைய சொந்த முதலீடை போடலாம். இல்லை உங்களால் அந்த 1.5 லட்சம் சொந்தமாக முதலீடு போட முடியல அப்படின்னா, ஒருவேளை வங்கி கடன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுடைய சொந்த ரிஸ்கில் உங்களால் வங்கி கடன் வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த வங்கி கடனை கூட வாங்கிக்கலாம். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், உங்கள் சொந்த காசுன்னு கிடையாது, நீங்கள் வங்கி கடனாக கூட வாங்கிக்கலாம். ஆனால் 50% உங்கள் சார்பாக இருக்கணும். மீதி 50% மானியம் உங்களுக்கு அரசாங்கம் கொடுப்பாங்க. ஸோ ஒரு பயனாளிக்கும் ஒரு 250 கோழி 4 வார வயதுடைய கோழி உங்களுக்கு கிடைக்கும், சரியா? நீங்கள் வாங்கிக்க முடியும். இதில் என்னென்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 625 சதுர அடி நிலம் இருக்கணும். ஆனால் அந்த கொட்டகை அமைக்கணும் இல்லையா, அந்த கொட்டகை அமைக்கிறதுக்கான நிலம் உங்ககிட்ட இருக்கணும். அந்த கொட்டகை பார்த்தீங்கன்னா மனித குடியிருப்புல இருந்து விலகி இருக்கணும், கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கணும், மனித குடியிருப்பு பக்கத்திலே இருக்கக்கூடாது. அப்புறம் நீங்கள் எந்த கிராமத்துலேருந்து இந்த விண்ணப்பம் நீங்கள் போட போகிறீங்களோ அந்த கிராமத்தோடைய நீங்கள் நிரந்தர வசிப்பாளியாக இருக்கணும். இந்த உபகரணங்கள், நம்ம அந்த மொத்த செலவு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த உபகரணங்கள், தீவன செயல்முறை எல்லாமே நீங்களே முன்னாடி இருந்து நீங்களே தான் வாங்கணும். நீங்களே எல்லாமே பண்ணுற அளவுக்கு, செயல்படுற அளவுக்கான பயனாளியாக நீங்கள் இருக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மானியம் வாங்குறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது. அதே மாதிரி இது முன்னுரிமை யாருக்கு கொடுக்கப்படும் இந்த பண்ணை அமைக்கிறதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மானியத்துக்கு முன்னுரிமை யாருக்காவது கொடுக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நிச்சயமாக விதவை, ஆதரவற்றோர், திருநங்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். இதில் 100% ஒரு மாவட்டத்தில் 100% பயனாளியில் 30% தாழ்த்தப்பட்ட பழங்குடியினத்தவருக்கு முன்னுரிமை கொடுக்க சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த எலிஜிபிலிட்டி, அந்த தகுதி, இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மானியம் வாங்கிக்கலாம். ஸோ இது நீங்கள்
யாரா இருக்கக்கூடாது அப்படின்னா, ஒருவேளை இதே மானியத்தை வந்து 2022-23 நீங்க வந்து இந்த மானியம் மூலியமா ஒரு பயனடைஞ்சு இருந்தீங்க அப்படின்னாலோ, இல்லை 23-24லயோ 22-23லயோ இந்த கோழிப்பண்ணை வளர்ப்பு திட்டத்துக்கு கீழே, இதே திட்டத்துக்கு கீழே நீங்க ஒரு பயனாளியா பயனடைஞ்சு இருந்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த மறுபடியும் பயனாளியா விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. அதை தவிர மீதி யார் வேணாலும் வந்து நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ணை அமைவிருக்கும் இடத்துக்கான ஒரு சிட்டா, அடங்கல் நகல் இருக்கணும். 50% உங்களுடைய சொந்த செலவா இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சொந்த செலவு உங்களுடைய கை காசா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும். இல்ல லோனா இருக்க பட்சத்துல வங்கியோடைய ஒப்புதல் வேணும். கடன் கொடுக்கறதுக்கு அந்த ஒப்புதல் இருக்கும் இல்லையா, அந்த லோன் ஒப்புதல் டாக்குமெண்ட் வேணும். அதுக்கப்புறம் அடுத்த 3 வருஷத்துக்கு நீங்க அந்த பண்ணையை வந்து பராமரிப்பீங்க அப்படின்னு ஒரு உறுதிமொழியில வந்து நீங்க கையெழுத்து போட்டிருக்கணும். அதே மாதிரி 2022-23 இல்ல 23-24 இந்த திட்டத்தின் கீழே நீங்க பயனடையவில்லை அப்படின்ற ஒரு சான்றிதழ் இருக்கணும். அப்புறம் ஆதார் நகல் எப்பயும் போல இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா இதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். எங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்பீங்களா? எனக்கு ஆர்வம் இருக்கு, நீங்க சொன்ன எல்லா எலிஜிபிலிட்டியும் எனக்கு இருக்கு, நான் இதுக்கு முன்னாடி இது மூலியமா பயனடைஞ்சது இல்லை, என்னால 50% முதலீடு போட முடியும், இல்லை லோனாவோ சொந்தமாவோ செய்ய முடியும், எனக்கு வந்து இதுல வந்து ஆர்வம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா எங்க போய் நீங்க கேட்கணும் அப்படின்னா, எப்பயுமே நம்ம சொல்றதுதான், ஆர்வம் உள்ளவர்கள் வந்து கால்நடை உதவி மருத்துவர்களை போய் அணுகுங்க. அவங்க கிட்ட போனீங்கன்னா அவங்க கிட்ட வந்து ஒரு டாக்குமெண்ட் விண்ணப்பம் இருக்கும். அந்த விண்ணப்பம் வாங்கி நீங்க பூர்த்தி செஞ்சு கொடுக்கலாம். அவங்கள மீதி டீட்டெயில்ஸ் இல்லை, ஒருவேளை அவங்க கிட்ட இல்லைன்னா அவங்க எங்க போகணும், கால்நடை பராமரிப்பு துறையை தான் நீங்க போய் அணுகணும். அவங்க அதுக்கான முழு தகவல் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல நினைச்சது. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கேளுங்க, உங்களுக்கு வந்து நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது வேற யாருக்காவது பயனடையும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம உழவர்சாலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட அந்த 2 வீடியோவும், அதாவது 50% மானியம் பெண்களுக்கும் மத்திய அரசோட மானியமோடைய தகவலும் வந்து நான் லிங்க்ல வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மிச்ச வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட் லிங்காக வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் போய் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம உழவர்சாலையில் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.